கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைதிகள் மீதான தாக்குதல் சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சி வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட்டார் ஸ்ரீதரன். திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் இரவோடு இரவாக வரலாற்றை மாற்ற தொல்பொருள் திணைக்கள முயற்சி சுட்டிக்காட்டிய சத்தியலிங்கம் எம்பி. யாழ்ப்பாணம் பழைய கச்சேரியை தமிழர்களின் பாரம்பரிய கலை கலாச்சார மையமாக மாற்ற வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு. இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு. செஞ்சோலை நினைவு தூவி எழுப்பப்படும். செஞ்சோலை படுகொலை நினைவேந்தலில் ரவிகரன் உறுதி. 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாட புத்தகங்கள் மாயம். சைகை மொழி சட்டமூலம் விரைவில் பாராளுமன்றத்திற்கு. விவசாயிகளின் பேரணியுடன் களமிறங்கும் மொட்டுக்கட்சி நாமல் தெரிவிப்பு. சிறுமியை பாலடைந்த இடத்தில் கைவிட்டுச் சென்ற சந்தேக நபர்கள் கைது. வாகன இறக்குமதி வரி மீதான 50% மேலதிக கட்டணம் டிசம்பர் வரை நீடிப்பு. எனக்கு அறவே பிடிக்காத விடயத்தை செய்ய வற்புறுத்திய ஜனாதிபதி கேடி லால்காந்த வெளியிட்ட தகவல். செம்மணி மனித புதைகுழியில் இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்த நிலையில் அதற்கான அனுமதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இன்று அகழ்வு பணிகள் இடம்பெறும் இடத்திற்கு சென்று நிலைமைகளை அவதானித்தார். இன்று செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கான அனுமதி நீதிமன்றத்தில் பெற்று இன்றைய தினம் பார்வையிட கிடைத்தது. மிக முக்கியமாக இதுவரை 544 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. 552 வரையும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பெருமளவுக்கு 50% மேற்பட்டவை இளம் வயது சிறார்கள், குழந்தைகள், அவ்வாறான ஒரு வயது பிரிவினருடையதாகவே அதிகமாக காணப்படுகின்றதாக தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இந்த இடத்தில் மட்டுமல்ல, இதை சுற்றி இருக்கின்ற வெளிப்பிரதேசங்களில் இப்போ இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தை தவிர இதனுடைய முன்பக்க வயல்கள் இந்த இடங்களிலெல்லாம் தொகுதிகளாக குவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று சோமவன்ச ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறார். அவருடைய மனைவியின் கடிதம் மூலமாகவும் அவர் அதனை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு பல இடங்களில் இருக்கிறது. ஆகவே இந்த ஆய்வு என்பது வருகிற புதன்கிழமையோடு நிறுத்தப்பட இருக்கிறது. காரணம், அதற்குரிய நிதி முடிவடைந்திருக்கிறது. அந்த முடிவடைந்த நிதி இல்லாத ஒரு காரணத்தால் தொடர்ச்சியாக அதனை கொண்டு செல்வதில் தங்களுக்கு இடர்பாடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட நிதியும் நீதிமன்றத்தில் இப்பொழுது எடுக்கப்பட்ட இந்த 50% வேலை திட்டங்களில் 50% தொகுதிகள் எடுக்கப்பட்ட சூழலில் இதிலிருந்து ஒரு சாம்பிள் எடுக்கப்பட்டு அந்த சாம்பிள் ஆய்வுக்காக அனுப்பப்பட வேண்டும், அது செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக மன்னார் சதோச, மன்னார் பல்நோக்கு கூட்டுறவு சங்க கட்டிடங்கள் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒரு 6 சாம்பிள் மாதிரிகள் தான் அனுப்பப்பட்டது. ஆனால் இங்கே குறைந்தது 40லிருந்து ஒரு 50 வரையான சாம்பிள் மாதிரிகள் எடுத்து அனுப்பினால்தான் இதன் உண்மைத்தன்மைகளை வெளியிலே கொண்டு வர முடியும் என்பது பலருடைய கருத்து. ஆகவே இது ஒரு மிக மோசமான மனித பேரவலத்தினுடைய மனித படுகொலையினுடைய வெளிப்பாட்டை இந்த செம்மணி மனித புதைகுழி வெளிப்படுத்துகின்றது. வேகமான செயல்பாடுகள் போதாமையாக இருக்கிறது. அரசாங்கமும் இதிலே அதிகமான அக்கறை கொண்டவர்களாக தென்படவில்லை. விமல் வீரவன்ச போன்றவர்கள் சிங்கள மக்களிடம் இனவாதத்தை தூண்டும் வகையிலே சிங்கள மக்களுடைய காசிலே இது தோண்டப்படுகிறது, இதனை நிறுத்த வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைக்கிறார்கள். அதே நேரம் புலம்பெயர் நாடுகளிலே உள்ள தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற அமைப்புகளிடம் நாங்கள் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கிறோம். இது முழுமையாக தோண்டி ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான நிதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், மனித உரிமைகள் நிறுவனங்கள் இதற்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கி இதனுடைய முழுமையான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால்தான் இந்த இடத்திலே நடந்த மிகப்பெரிய மனித பேரவலத்தை, மனித படுகொலையை வெளியிலே கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த செம்மணி மனித வயல்கள், மனித எலும்புக்கூட்டு வயல்கள் மிகவும் தமிழர்களுடைய வரலாற்றிலே அதிகமான சோகத்தையும் வேதனையும் உண்டாக்கிய ஒரு இடம். இதற்காக நான் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களிடம், தமிழ் அமைப்புகளிடம் முன்வைக்கிறேன். அந்தந்த நாடுகளில் நீங்களும் ஒரு மிக பலமான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அந்த நாடுகளில் வழங்கப்படுகின்ற அழுத்தம்தான்
இங்கு நிதியை வழங்குவதிலும் ஆய்வுகளை மேற்கொள்வதிலும் தொடர்ச்சியாக இந்த எங்கெங்கு இருக்கிறது அந்த இடங்களை அடையாளம் கண்டு செய்வதிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல செய்யப்பட்ட ஆய்வு எழுமாற்றாக வேறும் ஒரு 2 இடத்திலே அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு எழுமாற்றாக செய்யப்பட்ட இடங்களில் ஒரு இடத்திலே 5 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஒரு இடத்திலே 3 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை விட இன்றைய தினம் இந்த ஆய்வு பிரதேசத்தை தாண்டி வடக்கு பக்கமாக 12 இடங்களில் எழுமாற்றான ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். இது ஆய்வு செய்யப்படாத இலத்திரனியல் ரீதியாக கண்டறியப்படாத அல்லது கார்பன் டெஸ்ட் செய்யப்படாமல் கார்பனூடான ஆய்வு செய்யப்படாத இடத்திலே எழுமாற்றாக 12 இடங்களில் இன்றைய தினம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த மனித எலும்புக்கூட்டு வயல்கள் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய படுகொலையை பறைசாற்றுவதாக அமையும். ஆகவே சர்வதேச சமூகத்திலும் சர்வதேச சமூக மக்கள் எங்களுடைய தமிழ் மக்களும் இதற்கான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். இல்லையானால் இது இப்படியே மூடி மறைக்கிற ஒரு விடயமாக மாறும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மனித எலும்புக்கூட்டு தொகுதியில் 2வது இடத்தை செம்மணி பெற்றிருக்கிறது என்றால் அவ்வளவு தூரம் இங்கே நடந்த மனித பேரவலத்தினுடைய நிலைகள் சொல்லப்படுகிறது. குவியலாக குழந்தைகள் எல்லாம் குவியலாக ஒரு இடத்திலே அப்படியே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனித உடல்கள் எந்தவித ஆடைகளுமின்றி அவர்கள் உடைக்கப்பட்ட எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில் சிதைக்கப்பட்ட நிலையிலே குவியலாக கொட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக பயங்கரமான முறையாக இருக்கிறது. ஒருவருடைய தாட்டிருந்தால் இந்துக்களுடைய முறையோ அல்லது கிறிஸ்தவருடைய முறை அவர்கள் திசை பார்த்து தலையை தெற்கு திசையிலேயோ வைத்து தான் அந்த அடக்கத்தை செய்வார்கள். இது ஒரு இந்து மயானம். ஆகவே இங்கே வந்த எந்த உடலங்களும் இந்துவானதாக இருக்கும். ஆகவே இவருடைய உடலங்கள் வடக்கு நோக்கி பார்ப்பதற்கான எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை. இங்கே பல உடலங்கள் எலும்புக்கூடுகள் வடக்கு நோக்கிய வகையில் தலைகள் வைக்கப்பட்டதாகவே காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தான் அது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக திட்டமிட்டு செய்யப்பட்ட மிக மோசமான நடவடிக்கை என்பது தென்படுகிறது. அதனை விட இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இங்கு கண்டெடுக்கப்பட்ட சில தடய பொருட்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன. அவையும் ஆய்வு செய்யப்படுகின்ற பொழுது என்னுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஆய்வு அறிக்கைகள்லாம் சொல்லும். இருந்தாலும் தமிழர்கள் கூட்டாக கொடுக்கின்ற அழுத்தம், தமிழ் மக்களுடைய எழுச்சி ரீதியான அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கொடுக்கிற அழுத்தம் தான் இந்த ஆய்வுகளை தொடர்ந்தும் கொண்டு செல்வதிலே பெரியோரு பங்கை ஆற்றும் என்று நான் நம்புகிறேன். நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையிலான தீர்மானங்களை ஜனாதிபதி எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றை தொடர்ந்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டத்திறனிகள் சங்கம், நீதிபதிகள், கொமன்வெல்த் சட்டத்திறனிகள் சங்கம் ஆகிய சட்டத்திறனிகள் சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் முதுநிலை மற்றும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் தாம் தீர்மானங்களை எடுத்ததாக ஜனாதிபதி கூறுவது சந்தேகத்துக்குரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் நீதித்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கான முயற்சியா என்பது தெளிவாக இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மேல் நீதிமன்றங்கள் மற்றும் கீழ் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மாத்திரம் அதிகரிப்பது நீதித்துறையில் நிலவும் தேக்க நிலைக்கும் வழக்குகள் தாமதமாவதற்கும் தீர்வாகாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே தற்போது அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் மேல் நீதிமன்றங்கள் மற்றும் கீழ் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மாத்திரம் அதிகரிப்பது நீதித்துறையில் நிலவும் தேக்க நிலைக்கும் வழக்குகள் தாமதமாவதற்கும் தீர்வாகாது எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே தற்போதைய அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கிராமப்புற மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் குறிப்பாக நெல்லை விற்பனை செய்ய முடியாமை, உரங்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமை மற்றும் வருமானம் வீழ்ச்சியடைந்தமை உள்ளிட்ட பிரச்சினைகளால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் சேதமடைந்த வீடுகள் மற்றும் குளங்களை புனரமைப்பதற்கும் அரசாங்கம் இதுவரை உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை நாட்டில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதால் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகளை இழந்து வருவதாகவும் இதன்போது தெரிவித்தார். அரசாங்கம் தனது தோல்விகளையும் தவறுகளையும் மறைப்பதற்காக தொடர்ந்தும் ராஜபக்ச குடும்பத்தினர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து
புறக்கணித்து வருவதாகவும் மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சினைகளுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். விவசாயத்துறைக்கு நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டாமல் அது வெறும் பேச்சாக இல்லாமல் நடைமுறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் போராட்டங்களுக்கு ஆதரவாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் பாரிய மாவட்ட கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் இரவோடு இரவாக வரலாற்றை மாற்ற தொல்பொருட்கள் திணைக்களம் மேற்கொண்ட அத்துமீறல் முயற்சி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு சுட்டிக்காட்டினார். திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் தொல்பொருள் திணைக்களம் ஆலய வளாகத்திற்குள் ஆலய நிர்வாகத்திற்கு தெரியாமல் இரவு நேரத்தில் இது தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய இடம் என்று பெயர் பலகை நாட்டியுள்ளது. அந்த பெயர் பலகையில் ஆலய வளாகத்தில் ஒரு அபிவிருத்தியை மேற்கொள்ளக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறு இரவு நேரத்தில் இவ்வாறு செய்ய முடியும்? இந்த ஆலயம் பாடல் பெற்ற திருத்தலமாகும். ஆலய சூழல் தொல்பொருளுடன் தொடர்புடையது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆலய நிர்வாகத்திற்கு தெரியாமல் குறித்த பெயர் பலகையை நாட்டியது மட்டுமல்லாமல் அந்த பெயர் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாசகங்கள் கூட அந்த ஆலயத்தின் உண்மையான வரலாற்றை மாற்றியமைப்பதாக உள்ளது. குறித்த ஆலய வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட மகாலிங்கம் தொடர்பாகவும் நந்தி தொடர்பாகவும் எதுவும் குறிப்பிடப்படாமல் முற்றிலுமாக ஒரு வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் மாவட்ட அரசு அதிபருக்கு தெரியுமா என கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே அங்கு அகழ்வாராய்ச்சிகள் நடந்த இடங்களில் சில பதாதிகள் தொல்பொருள் திணைக்களத்தால் நாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இவை தற்போது யாருக்கும் அறியப்படுத்தப்படாமல் நாட்டப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விடயத்தினை கவனத்தில் எடுத்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரை கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். கல்வி வெளியீடுகள் திணைக்களத்தால் வழங்கப்பட்ட பாட புத்தகங்கள் மற்றும் செயல்பாட்டு புத்தகங்கள் காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளராக மூத்த இலங்கை நிர்வாக சபை அதிகாரியான நாளக கழுவேவ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் காணாமல் போன பாட புத்தகங்கள் மற்றும் செயல்பாட்டு புத்தகங்கள் ஒரு தனியார் போக்குவரத்து நிறுவனத்தால் ஒப்பந்த அடிப்படையில் கொண்டு செல்லப்பட்டு வந்தன. தற்போது தொலைந்து போனதாக கூறப்படும் புத்தகங்களின் மதிப்பை அந்த நிறுவனத்திடமிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதியன்று கல்வி வெளியீடுகள் திணைக்களத்தின் அதிகாரியொருவர் திணைக்களத்தால் வழங்கப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாட புத்தகங்கள் மற்றும் செயல்பாட்டு புத்தகங்கள் திட்டமிட்டபடி விநியோக மையத்தில் ஒப்படைக்கப்படவில்லை என்று தலங்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் கல்வி வெளியீடுகள் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட 1ஆம் வகுப்புக்கான 19,892 தமிழ் செயல்பாட்டு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்கள் உரிய விநியோக மையத்திற்கு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாட புத்தகங்களை கொண்டு செல்வதற்காக கல்வி வெளியீடுகள் திணைக்களத்தால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட தனியார் போக்குவரத்து நிறுவனம் மே 4ஆம் தேதி புத்தகங்களை கொண்டு செல்வதற்கான அனுமதியை பெற்றிருந்த போதிலும் அவை விநியோகிக்கப்பட வேண்டிய கிழக்கு மாகாணத்தில் உள்ள 12 மையங்களுக்கு திட்டமிட்டபடி புத்தகங்கள் விநியோகிக்கப்படவில்லை என்றார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் மக்கள் தீர்ப்பொன்றினை நடத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள 107ஆம் உறுப்புரிமைக்கான திருத்தங்கள் தொடர்பில் மக்களின் விருப்பத்தை அறிந்து கொள்ள அரசியலமைப்பின் 13வது அத்தியாயத்திற்கு அமைவாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை அரசில் இறையாண்மை மக்களிடையே உள்ளதுடன் அதனை பிரிக்க முடியாது என்ற அரசியலமைப்பின் 3வது உறுப்புரிமையே இதன் அடிப்படையாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 3 மற்றும் 4 ஆகிய உறுப்புரைகள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில் மாற்றம் செய்யும் எந்தொரு அரசியலமைப்பு திருத்தமும் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிப்பதுடன் அரசியலமைப்பின் 3வது உறுப்புரிமை மீறும் செயலாகும் என்றும் இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயம் தேவை என்றும் 2022ஆம் ஆண்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டுள்ளனர். சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சிவில் சமூகத்தினருடன் எவ்வித கலந்துரையாடல்களும் இன்றி வெளிப்படை தன்மையற்ற முறையில் இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்படுவது குறித்து கவலை வெளியிட்டுள்ள அவர்கள் நீதித்துறை சார்ந்த விடயத்தில் சார்புத்தன்மை அல்லது பாரபட்சம் ஏற்படுவதை தவிர்க்க சர்வதேச நீதித்துறை தரநிலைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். எனவே மக்களின் இறையாண்மையை பாதுகாக்கும் ஒரே சட்டபூர்வமான வழிமுறையாக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ள கூட்டு எதிர்க்கட்சியினர் அரசியலமைப்பின் 85 உறுப்புரிமைக்கு அமைவாக இந்த சட்டமூலத்தை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை அமைச்சரவை ஊடாக எடுக்குமாறு ஜனாதிபதியை கோரியுள்ளனர்.
கொடூரமாக தாக்கப்பட்டு பாலடைந்த பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட 4 வயது சிறுமியின் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆண் சந்தேக நபர் ஒருவரையும் பெண் சந்தேக நபர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று முற்பகல் ஹாலியல பகுதியில் வைத்து வத்தேகம போலீசாரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள பெண் சந்தேக நபர் குறித்த சிறுமியின் தாய் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். நேற்று வத்தேகம ஜடிராவண வீதியில் உள்ள பாலடைந்த பகுதியொன்றில் சிறுமி இருந்த நிலையில் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வத்தேகம போலீஸ் குழுவினர் சிறுமியை மீட்டு தமது பொறுப்பில் எடுத்தனர். முச்சக்கர வண்டியொன்றில் வந்தவர்கள் நேற்று காலை 7 மணியளவில் சிறுமியை அந்த இடத்தில் விட்டுச் சென்றுள்ளதாக போலீசார் சந்தேகித்ததுடன் சிறுமியை அழைத்து வர பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டி தொடர்பில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். அதற்கமைய இச்சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபரும் பெண் சந்தேக நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வைத்தியர்கள் முடிவு செய்துள்ளனர். பேர் என்ன? உங்களோட வாப்பாட பேர் என்ன? ராசி. உங்களோட உம்மாட பேர் என்ன? லாலியா. நீங்க எந்த ஸ்கூல் போறீங்க? ஸ்கூல் போகலையா? நானா ஸ்கூல் போறாரா? உங்களுக்கு இதெல்லாம் என்ன நடந்தது? நானா ஹாஜி, உங்களோட பேர் வந்து முகமது ஷரீப் முகமது ராசிக். உங்களோட குழந்தை தான் இன்றைக்கு ஃபாத்திமா ரைசா 3.5 வயசு குழந்தை. இன்றைய தினம் வத்தேகமையில வைத்து இந்த குழந்தைக்கு காயப்படுத்தி போட்டோஸ் எல்லாம் இந்த மீடியாஸ்ல வந்து பேஸ்புக்ல எல்லாம் வந்துச்சு. அப்ப அத குழந்தை தந்தை நீங்க தானே? அப்ப இது சம்பந்தமா என்ன நடந்துன்ற காரணத்தை சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். அடிச்சு கூட்டி போயிட்டு கூட்டி போயிட்டு யாரு கூட்டி போயிட்டு உங்களோட வைஃபா? வைஃபும் இந்த கல்ல புருஷன் அவட பேர் என்ன? முகமது ரிசா. வைஃப்ட பேர் என்ன? பாத்திமா ராலியா. அப்ப இவங்களுக்கு இடையில இவ்வளவு காலமா தொடர்பு இருந்தது? இது வந்து இப்ப சாதாரண 1 வருஷமா ஏந்திக்கும். நான் ஏந்தி பட்டுறேன், தூரம் ஊர் கூலி வேலைகளுக்கு போறேன். போன அங்க நின்று பட்டுறேன், லீவ் கிடைக்கிறேன். அதுக்கு கூட இங்க இது கோல் வந்தோடனே தான் இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். அப்படியே அப்ப உங்களோட மனைவியை கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவு காலம்? பிப்ரவரி மாசம் போன, பிப்ரவரி 10. அப்ப இது சம்பந்தமா நீங்க போலீஸ்ல புகார் பண்ணிக்கிறா? மாவட்ட போலீஸ்ல பெண்ணில்லைங்க. அப்ப இன்றைக்கு நடந்த சம்பவம் சுருக்கமா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மெசேஜ் வந்து இது அந்தர்ஜால இந்த மீடியா மூலம் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த புள்ளைய கூட்டி போயிட்டு அடிச்சு அரவாசில போயிட்டு லைட்டர் எடுத்து மூஞ்சி எல்லா உடம்பையும் பத்த வச்சு சாவடிக்கதான் பாத்துக்கிறாங்க. அதுக்கு பேஸ்புக்ல எல்லாரும் போட்டியை சுட்டி பார்த்து சுருக்கணும் வத்தகம் போலீஸுக்கு போனாங்க. போயிட்டு அங்க ஓய்ஸ் மாத்தி வர சொல்லியிருந்தாரு. அந்த அம்புக்கு போயிட்டு பார்க்கல அங்க ஹாஸ்பிட்டல்ல போட்டு புள்ளி இப்ப வந்து கண்டி ஹாஸ்பிட்டல் 72 வாட்டில. இப்ப என்ன நீங்க இந்த நாட்டுல மக்களுக்கு சொல்றது, இந்த இவருக்கு என்ன செய்யணும், இந்த செஞ்ச இது மாதிரி செஞ்ச வேலைக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? 2 பேர்ட்ட பிடிச்சு மரண தண்டனை என்ன சரி கூடிய தண்டனை கொடுக்கத்தான் வேணும். இந்த புள்ளைக்கு இப்படி அடிக்கிறது இவங்க என்ன காரணம்? ஐஸ், குடு, டெப்லெட் எல்லாம் 2 பேரும் பாவிக்கிறேன். 2 பேரும் பாவிச்சுதான் இந்த புள்ளைய வெறுத்திக்கிறேன். பிப்ரவரி மாசம் போனதுல இருந்து இது வெறுத்து இப்பதான் இந்த பழி எடுத்துக்கிறாங்க சாவடிக்கிறது. சரி சரி. யாழ்ப்பாணம் பழைய கச்சேரி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளை பழைய சுவடுகள் அழியாத வகையில் அவற்றை பாதுகாப்பதுடன் தமிழர்களின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சார மையமாக அதனை மாற்ற வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பழைய பூங்கா பகுதிக்குள் அமைத்துள்ள பழைய கச்சேரி கட்டடத்தை பார்வையிட்ட பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது பாரம்பரிய கலைகளான கூத்து, பரதநாட்டியம் மற்றும் நாட்டார் கலைகள் போன்றவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு செல்வதற்கான நிரந்தர செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கு யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். அதற்காக இந்த இடத்தினை பயன்படுத்திக் கொண்டால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்திற்கு வருகை தந்து தமது பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலா மற்றும் கலாச்சார மையமாக இதனை உருவாக்க முடியும். இதற்காக சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், கலைஞர்கள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விரைவில் முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க உள்ளேன் என்று தெரிவித்தார்.
கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு கைதிகள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அதனை நேரில் கண்ட சாட்சியாளர் ஒருவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். சம்பவம் இடம்பெற்ற போது மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நபோத் தில்ஷான் என்பவரை இந்த தகவலை வெளியிட்டார். அன்றைய தினம் இரவு கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணியளவில் பெருமளவிலான சிறைச்சாலை அதிகாரிகள் பூட்டப்பட்டிருந்த சிறை கதவுகளை பலவந்தமாக உடைத்து உள்ளே நுழைந்து கைதிகளின் பெயர்களை அழைத்து இரும்பு கம்பிகள் மற்றும் தடிகளை கொண்டு கடுமையாக தாக்கியதாக குற்றம் சாட்டினார். நானும் தனது அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகமது அஸ்மன் ஷெரீப்தீன் என்ற கைதியும் வெளியே அழைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் சிறைச்சாலை அதிகாரிகள் தங்களையும் உயிரிழந்த அஸ்மன் ஷெரீப்தீனையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் அவர்கள் உட்பட மேலும் பல கைதிகள் சிறைச்சாலையின் பிரதான வாயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கேயும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வேன் மூலம் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்தார். தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் காயமடைந்த ஏனைய கைதிகளின் ரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டு இறந்தது போல் நடித்ததாகவும் இதன் காரணத்தினாலேயே தான் மேலும் தாக்குதலுக்குள்ளாகாமல் தப்பியதாகவும் அவர் கூறினார். சிறைச்சாலை வைத்தியசாலைக்குள்ளும் இத்தாக்குதல்கள் தொடர்ந்ததாக தெரிவித்த தில்ஷான் முகமது அஸ்மன் ஷெரீப்தீன் பலத்த காயங்களுடன் தரையில் கிடப்பதையும் அவருக்கு எவ்வித தகுந்த வைத்திய சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை என்பதையும் கண்டதாக கூறினார். மறுநாள் அதிகாலை வேளையில் ஷெரீப்தீன் வலியால் அலறி தண்ணீர் கேட்ட போதிலும் அவர் உயிரிழக்கும் வரை உரிய மருத்துவ சிகிச்சை வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இத்தாக்குதல் சம்பவத்தில் மெகசின் சிறைச்சாலையின் பிரதான சிறைச்சாலை அதிகாரியான புத்திக என்பவரும் இசுரு சல்காது ரணசிங்க என அடையாளம் காணப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகளும் மேலும் பல அதிகாரிகளும் ஈடுபட்டதாக தில்ஷான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். முகமது அஸ்மன் ஷெரீப்தீனின் மரணம் மற்றும் மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மனித உரிமைகள் அமைப்பு விடுத்து வரும் கோரிக்கைகளுக்கு மத்தியில் இச்சாட்சியத்தின் வாக்குமூலம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைகை மொழி சட்டமூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகை தெரிவித்துள்ளார். விசேட தேவையுடையவர்களின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் நடைபெறும் 35வது குழு அமர்வில் பங்கேற்பதற்காக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகருக்கு புறப்படுவதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்த அமர்வு இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் தலைமையகத்தில் நடைபெற உள்ளது. இதன்போது இது தொடர்பாக இலங்கையினால் சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது அறிக்கை மீளாய்வு செய்யப்பட உள்ளது. புதிய அரசாங்கத்தின் கீழ் கடந்த 18 மாத காலத்தில் விசேட தேவையுடையவர்களுக்காக பல கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நலனுக்காக பாரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இங்கு வலியுறுத்தினார். குறிப்பாக இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக விசேட தேவையுடையொருவர் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் விசேட தேவையுடையவர்கள் தொடர்பான பாராளுமன்ற ஒன்றியத்தின் தலைவராக பொறுப்பு வகித்து சட்டவாக்க செயல்பாட்டில் தீவிரமாக பங்காற்றி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் விசேட தேவையுடையவர்களின் உரிமைகள் தொடர்பான சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதுடன் அது சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி, போக்குவரத்து, வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் உள்ளிட்ட பல அமைச்சுக்கள் விசேட தேவையுடையவர்களின் தேவைகளுக்காக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முல்லைத்தீவு வள்ளிப்புணம் செஞ்சோலை வளாகத்தில் கடந்த 2006 8/14 தேதி இலங்கை விமானப்படையினரால் நடத்தப்பட்ட விமான குண்டுவீச்சு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவிகளின் நினைவாக தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் நினைவு தூவி எழுப்பப்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் வள்ளிப்புணம் இடைக்கட்டு சந்தி பகுதியில் நடைபெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது ரவிகரன் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் செஞ்சோலை படுகொலை என்பது மறக்கவே முடியாதொரு துயரச் சம்பவமாகும். ஒரு காலத்தில் ஈழத் தமிழர்களின் வரலாற்றில் வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் படுகொலைகள் இடம்பெற்ற நிலைமைகளும் இருந்தன. அந்த படுகொலைகளின் வரிசையில் செஞ்சோலை படுகொலை சற்று வித்தியாசமானது. வெள்ளை தரைத்த பாடசாலை மாணவிகள் முதலுதவி பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த போது அவர்கள் மீது மிலேச்சத்தனமான முறையில் விமான குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. வெள்ளை உடைகள் எல்லாம் சிவப்பாக மாறிய கொடூரம் அரங்கேறியது. ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் இவ்வாறான கொடூரங்களும்
மூலம் நடத்தப்படும் என்பதை முழு உலகிற்கும் வெளிப்படுத்தி காட்டுகின்ற சம்பவமாக இந்த செஞ்சோலை படுகொலை அமைகின்றது. இந்த படுகொலை இடம்பெற்று 20 வருடங்களாகியும் இப்படுகொலை ஏற்படுத்திய ரணமும் வலியும் இன்னமும் மாறவில்லை. இந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோரும் உறவினரும் ஒரு துடையோரும் இன்றும் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றனர். படுகொலைக்கான நீதியை கோருகின்றனர். இருப்பினும் இந்த படுகொலைக்கான நினைவு தூபி ஒன்று இதுவரை அமைக்கப்படாத நிலையிலேயே காணப்படுகின்றது. நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது அனைவரதும் எதிர்பார்ப்பாகும். எனவே எமது பிள்ளைகளை நினைவு கூறும் வகையிலான நினைவு தூபி ஒன்று எழுப்பப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நினைவேந்தல் நிகழ்வானது அரசியல் நிகழ்வல்ல. படுகொலை செய்யப்பட்ட எமது பிள்ளைகளை நினைவு கூறுவதும் அந்த படுகொலைக்கான நீதியை கோருகின்ற ஒரு பொது நிகழ்வாகும். எனவே இந்த நினைவேந்தல் நிகழ்விற்கு சகல தரப்பினரும் வருகை தர வேண்டும். இந்த படுகொலை தொடர்பான வரலாறுகள் தற்போதைய மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். அவர்களூடாக எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும். எத்தனை தடை வருகின்ற போதும் இந்த நினைவேந்தல் நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கத்தினால் நாளை வரை விதிக்கப்பட்டிருந்த 50% மேலதிக கட்டணம் வரும் டிசம்பர் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்கு இந்த நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 1988ஆம் ஆண்டின் 83ஆம் இலக்கச் சட்டத்தினால் திருத்தப்பட்ட சுங்க கட்டளை சட்டத்தின் 10ஆம் பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த மே மாதம் 15ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்னரோ இதன் கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட மோட்டார் வாகன இறக்குமதிகளுக்கே இந்த உத்தரவு பொருந்தாது. இருப்பினும் கடந்த மே மாதம் 15ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்னரோ கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட மோட்டார் வாகன இறக்குமதிகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது. இலகுரக இந்திய வகை உந்துருளிகளில் இளைஞர்கள் அதிவேகத்தில் செல்வதை தவிர்க்குமாறு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் இவ்வாறான செயற்பாடுகளினாலேயே வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வீதி போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் WPJ சேனாதீர வேலைக்கு செல்லுதல், நகருக்கு பயணித்தல் மற்றும் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அழைத்துச் செல்லுதல் போன்ற பொதுவான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் தேர்வாகவே இந்த உந்துருளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இருப்பினும் 18 வயதிற்குட்பட்ட மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பல இளைஞர்கள் தற்போது இந்த உருளியை அதிவேகத்தில் செலுத்துவதற்கு பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த உந்துருளிகள் குறைந்த எடையும் குறைந்த எரிபொருள் பயன்பாடும் கொண்டவை. ஆனால் இவற்றை மிக அதிக வேகத்தில் செலுத்தி திடீரென வேக கட்டுப்பாடு பயன்படுத்தும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விடுகின்றன. வலுவான வேக கட்டுப்பாடு அமைப்புகளை கொண்டு எடைகூடிய ஜப்பானிய உந்துருளிகளைப் போல் இல்லாமல் இந்திய உந்துருளிகள் அதிவேகத்தில் செல்லும் போது சரைக்கு விழக்கூடியவை அல்லது சரியான நேரத்திற்கு செயல்பட தவறக்கூடியவை என பிரதி காவல்துறை அதிபர் விளக்கம் அளித்தார். அதிவேக மற்றும் திடீர் வேக கட்டுப்பாட்டை பயன்படுத்துதல் காரணமாக ஏற்படும் விபத்துகள் குறித்து காவல்துறைக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் இதன்போது உந்துருளியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு எதிரே வரும் வாகனங்களில் மோதி விபத்து ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்த உந்துருளிகள் பந்தயங்களில் ஈடுபடுவதற்கோ அல்லது சாகசங்களில் ஈடுபடுவதற்கோ தயாரிக்கப்பட்டவில்லை என அவர் வலியுறுத்தினார். போக்குவரத்து வசதிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனங்களை ஆபத்தான முறையில் பயன்படுத்துவதை தவிர்த்து பொறுப்புடன் பயணிக்குமாறு இளைஞர்களை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலைச் சேர்ந்த பெக்கோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. மித்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உள்ஹிதியாவ பகுதியில் வீட்டிற்கு வருகை தந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மித்தனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கணேமுள்ள சஞ்சீவ என்பவரின் கொலை உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சவந்திக்கு கொலைக்கு பிறகு பெக்கோ சமனின் தாயார் தங்குமிடம் வழங்கியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்காகவே இசாரா சவந்திக்கு யாழ்ப்பாணத்திற்கு பயண வசதிகளை செய்து கொடுத்தவரும் பெக்கோ சமன் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் விளைவாக கணேமுள்ள சஞ்சீவுக்கு விசுவாசமான கரந்தனிய சுத்தாவின் கும்பலால் அவரது தாயார் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். கணேமுள்ள சஞ்சீவுவின் கொலைக்கு பிறகு இசாரா சவந்தி மாத்தரை மற்றும் வவுனியாவில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் கொலைக்காக துப்பாக்கிதாரிகள் வந்ததாக சந்தேகப்படும் மோட்டார் சைக்கிள் நேற்று காலை மாத்தரை பகுதியில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கைரேகை பதிவு செய்யும் அதிகாரிகளும் தங்களை பிரிவு குற்றப்புலனாய்வு பணி அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து இவ்விடயம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்தோனேசியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெஹல் பத்ர பத்மேவுடன் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டு
கொண்டுவரப்பட்ட பெக்கோசமன் தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அருண விதானகமிகை என்ற மித்தனிய கஜா மற்றும் அவரது 2 குழந்தைகளின் கொலையிலும் பெக்கோசமன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் மித்தனிய பகுதியில் முன்னதாக பெக்கோசமன் மற்றும் பிறருடன் கைது செய்யப்பட்ட லகிருவின் வீடு கடந்த மாதம் 8ஆம் தேதி சிலரால் தீக்கிரையாக்கப்பட்டது. வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட போது லகிருவின் தாயார் அங்கிருந்ததாகவும் தீ விபத்தில் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் கண்டி மாவட்ட தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் தாம் தொடர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக கூறினார். அத்துடன் நாட்டிற்கு சேவை செய்ய ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு சென்று அரசியல் செய்ய வேண்டும். ஜனாதிபதி என்னை அவ்வாறு செய்ய வற்புறுத்தியதால் இந்த முறை நான் கண்டியில் வாக்குகள் கோரினேன். எனக்கு வாக்குகள் கேட்கும் வேலை அறவே பிடிக்காது. எனவே எதிர்காலத்தில் கண்டி மாவட்டத்தில் வாக்குகள் கேட்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் நான் கண்டிக்கு சேவை செய்வேன். நான் இந்த கட்சியை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த கட்சியை விட்டு எத்தனை பேர் வெளியேறி இருக்கிறார்கள். நாங்கள் நகரக்கூட இல்லை. அதனால்தான் எங்கள் அரசாங்கம் இந்த நாட்டை தொடர்ந்து ஆண்டு வருகிறது. குறைந்தபட்சம் எங்களுக்கு சவால் விட யாராவது வரும் வரை வேறு வழி இல்லை. சரியான எதிர்க்கட்சி இருக்கிறதா? எனவே இந்த நாட்டில் எங்கள் அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து நிலைநிறுத்த முடியும். சில சமயங்களில் ஜனாதிபதி மாறலாம், அதிகாரப்பூர்வ நிலைப்பாடுகள் மாறக்கூடும். ஆனால் எங்கள் அரசாங்கம் மாறாது. அதுதான் உண்மையான நிலை. கோட்ட எல்லை நிர்ணய பிரச்சினை தீர்க்கப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவோம். எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று தெரிவித்தார்.